மைசெல்ஃப் அப்படிங்கிறது நானே, நானாகவே, அதாவது தனக்குத்தானே அப்படின்னு சொல்கிற மீனிங் வரும். இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அல்லது எம்ஃபேட்டிக் ப்ரோனவுனாக வரும். வேர்போடு சேர்ந்து அந்த மைசெல்ஃப் வரும்போது அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஒரு நவுனுடனோ அல்லது ப்ரோனவுன் உடனோ வரும்போது அது எம்ஃபேட்டிக் ப்ரோனவுன். ஐ சா இட் மைசெல்ஃப், அதை நானே பார்த்தேன், யாரும் எனக்கு சொல்லலை, நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது மைசெல்ஃப் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். ஐ செக்ட் மைசெல்ஃப் இன் த மிரர், கண்ணாடியில் நானே என்னை சரிபார்த்து கொண்டேன், அதாவது நானே செக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மீனிங் வரும். ஐ மேட் மைசெல்ஃப் அ கப் ஆஃப் காஃபி, நானே ஒரு கப் காஃபி தயாரித்தேன். ஐ கேம் மைசெல்ஃப், நானாகவே வந்தேன், நானே தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ எம் நாட் மைசெல்ஃப் டுடே, நான் இன்று நானாக இல்லை. ஐ ஹர்ட் மைசெல்ஃப், நானே என்னை காயப்படுத்தி கொண்டேன், நானாகவே தான் கீழே விழுந்தேன், நானாகவே தான் அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்கிற மீனிங் இது வரும். ஐ வில் டூ இட் மைசெல்ஃப், நானே இதை செய்வேன். இது எம்ஃபேட்டிக் ப்ரோனவுன். ஐ ஹவ் ட்ரான் த மேப் மைசெல்ஃப், இந்த வரைபடத்தை நானே வரைந்தேன். ஐ மைசெல்ஃப் வில் கம் டு தி ரயில்வே ஸ்டேஷன் டு ரிசீவ் யூ, உன்னை அழைத்து வர ரயில் நிலையத்திற்கு நானே வருவேன். ஐ மைசெல்ஃப் வில் டேக் கேர் ஆஃப் திஸ் ப்ராப்ளம், இந்த பிரச்சனையை நானே பார்த்து கொள்வேன்.